ஹாய் கைஸ், நேற்று ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சென்னையில் திருச்சேரிக்கு போயிருந்தோம். போகிற வழியில் பசிக்கிறதால முன்கூட்டியே பிரியாணி வாங்கலாம்னு சொல்லி ஒரு தொலைநோக்கு பார்வையோட நாங்கள் வந்த ஸ்பாட் தான் இந்த ஒரு ஃப்ரெஷ் பேலஸ். அதாவது இங்கே பாய் விட்டு சட்டி பிரியாணி கிடைக்குமா. ஸோ அதனால் நாங்கள் சட்டி பிரியாணி வாங்குறதுக்காக இந்த கடையை பார்த்தோன்னே கார் நிறுத்திட்டு வாங்க போயிட்டோம். எங்கள் ஏரியாவில் இந்த கடை பார்த்தோன்னா புதுசாக திறந்துருக்காங்க. இந்த பிரியாணியோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் 8 பிரியாணி ஆர்டர் போட்டோம். ஆனால் எந்த நம்பிக்கைன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஏன்னா இங்கே செய்கிறது பாய் விட்டு பிரியாணினாலே கண்டிப்பாக டேஸ்ட்டாக தான் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் 8 பிரியாணி ஆர்டர் போட்டோங்க. 8 பிரியாணி பார்சல் பண்ணி வாங்கி நம்ம பயணத்தை தொடர்ந்தாச்சு கைஸ். இந்த அருமையான பிரியாணி சாப்பிட்றதுக்கு நாங்கள் வந்த ஸ்பாட் தான் இந்த ஒரு மரத்தடி நிழலில் இருக்கிற அருமையான இயற்கை ஸ்பாட்டுக்கு நாங்கள் வந்திருந்தோம். நாங்கள் மட்டும் தான் வந்தோம்னு பார்த்தா எங்கள் பின்னாடி எங்களை பார்த்து நிறைய பேர் பார்த்தோன்னா இங்கே சாப்பிட்றதுக்காக வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, வாங்கிட்டு வந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த பிரியாணி பார்சலில் பிரித்தா ஒரு பயங்கரமான ஷாக் கைஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரியாணியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான். ஆனால் வெளியே போய் நம்ம பீஃப் வாங்குறோம்ல, 100 ரூபா பீஃப் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரியாணியில் இருக்குது கைஸ். ஸோ இவருக்கு என்ன ப்ராஃபிட் வரும்னு தெரியல. ஏன்னா நிறையா பீசஸ் பார்த்தோன்னா பீஃப் பீசஸ் பார்த்தோன்னா போட்டு வச்சுருந்தாரு. ஸோ ரைஸோட குவான்டிட்டியுமே பார்த்தோன்னா நல்லாவே இருந்துச்சு. சொல்லப்போனால் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா பாதிலே வச்சுட்டாங்க சாப்பாடு கூட வந்தவங்க. ஸோ அந்தளவுக்கு குவான்டிட்டி பார்த்தோன்னா $4 இருந்துச்சு. ஒர்த்து கைஸ், ஒர்த்து கண்டிப்பாக இந்த 100 ரூபாய்க்கு இந்த பிரியாணி பார்த்தோன்னா ஸோ செம ஒர்த்துன்னு சொல்லலாம். ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி அதோட அந்த கறி பீஸ் எடுத்து ஒரு கடிக்கு அடிச்சிருந்தேன். அதோட டேஸ்ட்டை பற்றி சொல்லணும்னு வச்சிங்களேன். ஸோ அந்த பீஃப் பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகி ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக செம்மையாக இருந்துச்சு சீரியஸாக. சரி ஓகே, பிரியாணியோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு கறி பீஸ்லேருந்து ஒரு பீஸை புட்டு பிரியாணியில் வச்சு ஒரு ரூபா எடுத்து வச்சு பார்த்தேன் பாருங்கள். பிரியாணியோட டேஸ்ட்டுமே பார்த்தோன்னா ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கைஸ். ஸோ பிரியாணியோட டேஸ்ட்டுமே பார்த்தோன்னா குறைய சொல்ல முடியாது, வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ என்ன எனக்கு ஒரு வருத்தம் அப்படின்னா, பிரியாணி பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஸோ கட்டியாக ஒரு மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி டேஸ்ட்டெல்லாம் அழிச்சிக்க முடியாது, டேஸ்ட்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அது என்னன்னே தெரில கைஸ், பாய் விட்டு பிரியாணி மட்டும் ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குது. அது எப்படின்னே தெரில. உங்கள் யாருக்கா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க கைஸ். இங்கே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கெல்லாம் பிரியாணியோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டலான்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல பிரியாணியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பீஸையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பீஸ் இல்லைன்னு சொல்லி குறைய கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து எங்கள் மாமா கத்திட்டு இருந்தார் கைஸ். அவர் குறைன்ற ஒரு விஷயத்த சொன்னதுனால ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்த பண்ணிட்டேன் கைஸ். என்னன்னு கேட்டால் என் பிரியாணி பீஸ் எடுத்து ஒன்று அவர்கிட்ட கொடுத்துட்டேன். ஒரு ஆள் இந்த பிரியாணியோட டேஸ்ட்டை பற்றி சொல்லணும்னு வச்சிங்களேன், வேறு லெவல்னு சொல்லலாம். ஸோ 100 ரூபாய்க்கு ஒர்த்தான பிரியாணி. ஸோ கண்டிப்பாக பாண்டிச்சேரி வெளியூர் பக்கம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்க, வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நாங்களுமே வயிறு நிறைய சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் பயணத்தை நாங்கள் தொடர ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். தேங்க்யூ.